டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற படம் தேசிங்கி ராஜா 2. இது ஒரு காமெடி படம் அப்படின்னு ப்ரொமோஷன் பண்ணாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இயக்குனர் எழில் அவர்கள் இயக்கத்தில் விமல் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கும் படம் தேசிங்கி ராஜா பார்ட் 2. இந்த படத்தில் விமல், ஜனநாதன், பூஜிதா பொன்னடா, ஹர்ஷிதா, பந்தலு மூவி, புகழ், ஸ்னேகா குப்தா, சாம்ஸ், சிங்கம்புலி, வையாபுரி, ஜாங்கிரி, மதுமிதா, ரவிமரியா, ஆர்வி உதயகுமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வித்யாசாகர் இசை. இந்த படத்தில் ரவிமரியா, ஆர்வி உதயகுமார், சிங்கம்புலின்னு சில டைரக்டர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னான்னு பார்ப்போம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதில் இன்ஸ்பெக்டராக இருக்கார் விமல். அதே மாதிரி இன்னொரு ஸ்டேஷன், அதில் புகழ் லேடி கெட்டப்பில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். கதாநாயகி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு. ரவிமரியா ஒரு அரசியல்வாதி. ஒரு கேங் ஒரு ரவுடியை கொலை பண்ணது. அதுக்கு காரணம் ரவிமரியாவோட பையன்தானே. அவர் பையனை ஒரு கும்பல் போட்டு தள்ளுது. இதுக்கு இடையில் ரவிமரியாவோட கட்சி அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுது. அவர் வழக்கம் போல் வில்லத்தனம், அதுவும் காமெடி வில்லத்தனம் பண்ணுறார். அமைச்சரவையில் இருக்கிறவரோட பர்சனல் சிடி ஒன்று இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணிவிடுவோன்னு மிரட்ட அந்த சிடி காணாமல் போகுது. அதை தேடுறாங்க. இவ்வளோ தான் இந்த படத்தில் கதையாக எனக்கு தெரிஞ்சது. இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிங்க. காமெடி படம் எடுக்கிறோன்னு ஒரு உப்புமா படம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை ரிவ்யூ கொடுக்கணுமேனு தான் முழுவதும் பார்த்தேன், இல்லைன்னா பார்த்துருக்கவே மாட்டேன். காமெடிங்கிற பேரில் நம்ம பொறுமையை சோதிக்கிற படமாக இருக்குது. இந்த படத்தை ஒருத்தர் டைரக்ட் பண்ணாரா, ரைட்டர் டைலாக் எழுதினாரா, நடிகர்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசினாங்களா அப்படின்னு தெரியல. ஏதோ எடுத்த படத்தை முடிச்சு வைப்போம்னு இந்த படத்தை எடுத்த மாதிரி இருக்குது. துள்ளாத மனம் துள்ளும் எடுத்த எழிலா இந்த படத்தை எடுத்ததுன்னு நமக்கு சந்தேகம்தான் வருது. யாரோ ஒருத்தர் டைரக்ட் செய்துட்டு எழில் பேரை போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. படம் முழுவதும் ஒரே சத்தமாக இருக்குது. ஆளுக்காலு இஷ்டத்துக்கு கத்துறாங்க. விமலுக்கு பிறகு நடிக்க வந்தவங்க பெரிய பெரிய பட்ஜெட்டில் சூப்பரான படம் எடுக்கிறாங்க. விஜய் படத்தோட போட்டி போட்டு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. விமல் ஹீரோவாக நடித்த படத்துலேயே காமெடி பண்ண சூரி சூப்பரான கதையில் நடிக்கிறாரு, கதையின் நாயகனாக நடிக்கிறாரு. விமல் இந்த படத்தில் கதையை கேட்டு நடித்தாரா இல்லை கேட்காம நடித்தாரான்னு தெரில. இனிமேல் விமல் அவர்கள் கதை கேட்பதில், கதையை செலக்ட் பண்ணுறதுல ரொம்பவும் கவனமாக இருந்து நடிக்கணும். தேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸு தேட்டரில் டிக்கெட் என்ன விலை விற்கிது? தண்ணீர் பாட்டில் 90 ரூபாங்கிறான். பாப்கார்ன் 200 400 வரைக்கும் விற்கிது. குடும்பத்தோட படம் பார்க்கணும்னா 2000 ரூபா வேணும். அப்படி தியேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸை எரிச்சலாக்குற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. ஒரே சத்தமாக காமெடி படம்னு சொல்கிறாங்க. காமெடி இருக்கான்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேசிங்கி ராஜா 2013 வெளிவந்த தேசிங்கி ராஜா படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல. எதுக்காக அந்த பேரை பார்ட் 2 வச்சாங்கன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு கதையில் மீண்டும் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.